தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நியமன எம்எல்ஏக்கள் உட்பட 33 எம்எல்ஏக்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன் 2023-24 ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியாக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக தற்போது 33 எம்எல்ஏக்களுக்கும் 2023-24 ஆண்டில் 2ஆம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக ரூபாய் 1,23 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதி ஆண்டிற்கும் முதற்கட்டமாக 77 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் தற்போது 2 கோடி ரூபாய் வீதம் அரசு 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. பல தொகுதிகளில் இப்போதுதான் அந்த நிதியில் பணிகள் துவங்க உள்ளன. இப்போது மேலும் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும் என பொலிவுறு நகர திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொலிவுறு நகர திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி 50% நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு செப்டம்பரில் தொடங்கிய பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளன. பேருந்து நிலையத்தில் முன்பு 17 கடைகள், 1 உணவகம், 2 போக்குவரத்து அலுவலகம், பயணச்சீட்டு பதிவகம், 1 நேர காப்பகம், 32 பேருந்துகள் நிறுத்துமிடம் மட்டுமே இருந்தன. தற்போது 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகம், பயணிகள் இரவு தங்கும் அறைகள் 2, விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவற்றுடன் 46 பேருந்துகள் நிற்கும் வசதிகள் உள்ளன. அத்துடன் 450 பைக்குகள், 25 4 சக்கர வாகனம், 18 ஆட்டோ மற்றும் 10 டாக்ஸி நிறுத்தும் வசதியும் உள்ளது. தற்போது பேருந்து நிலையத்தின் முனைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதர பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியில் கடன் வாங்கியவருக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் ரூபாய் 28,000 கடன் பெற்றுள்ளார். அதனை அவர் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35,000 செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் என கூறி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதேபோல புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் அன்பழகன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி மேலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டாராம். அதன்படி அவரது கடன் அட்டை மதிப்பை அதிகப்படுத்துவதற்காக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார். அன்பழகன் அவருக்கு வந்த ஓடிபி எண்ணை கூறிய நிலையில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 89,962 ரூபாய் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நகரின் மையப்பகுதியில் உள்ள சிக்னல் நடுவே சுற்றுலா பயணிகள் இருவர் உயரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான மதுபோதையில் பொது இடங்களில் அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த 2 இளைஞர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி, காமராஜர் வீதி சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலையின் நடுவே உயரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்தனைக்கும் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்போதும் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அரசு தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது. அதாவது 50% 53% உயர்த்தப்பட்டுள்ளது.
இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளில் பணிபுரியும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் சம்பளம் உயர்வு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் முழு நேர தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பியூன், சுகாதார ஊழியர்கள், காவலாளி, கேங்மேன், டேங்க் ஆபரேட்டர், பல்நோக்கு உதவியாளர் ஆகியோருக்கான சம்பளம் ரூபாய் 900 ரூபாய் 918 உயர்த்தப்பட்டுள்ளது. எழுத்தர், பில் கலெக்டர் ஆகியோருக்கு ரூபாய் 995 ரூபாய் 1015 உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெனோகிராஃபருக்கான சம்பளம் ரூபாய் 1275 ரூபாய் 1301 டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் 1460 ரூபாய் 1489 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கான செலவினத்தை உள்ளாட்சி அமைப்புகள் அதன் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும். இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலாளர் ரத்னா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவர் சிறை வளாகத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து கைதிகள் அறைகளை பார்வையிட்ட அவர் கைதிகளுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றனவா என ஆய்வு செய்தார். மேலும் சமையல் கூடத்தை நவீனமயமாக்கவும் அதில் 2 எக்ஸாஸ்ட் மின் விசிறிகளை பொருத்தவும் அறிவுறுத்தினார். கைதிகளுக்கான கழிப்பறைகளை பார்வையிட்ட அவர் அவற்றை சுத்தமாக பராமரிக்கவும் பழுதான குடிநீர் இயந்திரத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து போதிய குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தவும் கூறினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி சார் ஆட்சியர் இஷிதா ரதி, சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான முரசொலி மாறனின் 21வது நினைவு தினம் திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் திருவுருவ படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழுவை விசாரிக்க வேண்டும் என புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் தொழிலதிபர் அதானியின் நிறுவனம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2200 கோடி லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர் ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை என விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் ரீதியில் பாஜகவுக்கு அதானி நிதி உதவி அளித்து வருகிறார். அதானி விவகாரத்தை மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI விசாரணை நடைபெறுகிறது. ஆனால் அதானி மீது நடவடிக்கை இல்லை. அதானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளோம் என்றார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்தம் செய்யும் பணி ஜனவரி 1 என்ற தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணியானது வரைவு வாக்காளர் பட்டியலுடன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அப்பணி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று தொடங்கி 2 நாட்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் நடைபெற்று வருகின்றன. இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார்.
புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள எஸ்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். குறைதீர்ப்பு கூட்டத்தை ஒட்டி போலீஸ் நிலையங்கள் களை கட்டியிருந்தது. பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகளையும் புகார்களையும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து தெரிவித்தனர். அவர்களின் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்களிடம் கேட்டு உடனடியாக குறைகளை களைய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடந்தது. சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் ராகினி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். 6 பிரிவுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பிரசவத்தின் போது தாய்மார்களின் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும், அரசு ஆஸ்பத்திரிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு டாக்டர்கள் பணியிடம் காலியாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது. இதனை தமிழக அரசு மறுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் பிரசவத்தின் போது 1 லட்சம் பேரில் 134ஆக இருந்த தாய்மார்களின் இறப்பு விகிதம் கடந்த 2018-2020இல் 54ஆக குறைந்தது. தற்போது 2023-24இல் இது 45.5ஆக மேலும் குறைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மார்களின் இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் செய்திக்கான பயன்பாட்டில் எக்ஸ் தளம் இந்தியாவின் ஆப் ஸ்டோரில் முதல் செய்தி செயலியாக மாறியுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் கூறியுள்ளார். இதுகுறித்து எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: இந்தியாவில் ஆப் ஸ்டோரில் முதன்மையான செய்தி செயலியாக பயன்பாட்டில் உள்ளது. எக்ஸ் தளத்தில் ஒரு புதிய அம்சத்தையும் வெளிப்படுத்தியது. பிரேக்கிங், நீங்கள் இப்போது ரீவைண்ட் செய்யலாம். எக்ஸ் தளத்தில் நேரடி வீடியோவை டாச் டிசைனர் பயனர் ஒருவர் பதிவிட்டதை தொடர்ந்து எலான் மஸ்க் இவ்வாறு தெரிவித்தார். பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனத்தை $4.4 பில்லியன் எலான் மஸ்க் கடந்த அக்டோபர் 2022ஆம் ஆண்டு சொந்தமாக்கினார். ட்விட்டரை வாங்கியதுடன் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை நீக்கியதுடன் அதன் பாரம்பரிய நீலக்குருவி லோகோவை மாற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. 17வது ஷயத் முஸ்டாக் அலி T20 கிரிக்கெட் தொடர் மும்பை, இந்தூர், ராஜ்கோட், ஐதராபாத் உள்ளிட்ட
பல்வேறு நகரங்களில் இன்று தொடங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் நடப்பு சாம்பியன் பஞ்சாப், 3 முறை சாம்பியனான தமிழ்நாடு, பெங்கால், பரோடா உட்பட 38 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் இன்று நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் திலக் வர்மா தலைமையிலான ஐதராபாத் அணி மேகாலயாவை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற மேகாலயா பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி திலக் வர்மாவின் அதிரடி சதத்தின் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 248 ரன்கள் அடித்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 151 ரன்களும் குவித்து அசத்தினார். பின்னர் இலக்கை நோக்கி களமிறங்கிய மேகாலயா 69 ரன்களில் ஆல் அவுட் ஆகி படுதோல்வியை சந்தித்தது. இந்த சதம் திலக் வர்மா T20 கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக அடித்த 3வது சதமாகும். ஏற்கனவே கடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த அவர் கடைசி 2 போட்டிகளில் சதம் அடித்திருந்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக 3 சதம் அடித்த முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை திலக் வர்மா படைத்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.